ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி vlog. நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு வந்து மொட்டை அடிச்சு காது குத்த போறோம். ஸோ அதுக்காக வந்து மார்னிங் வந்து ஒரு 3:30க்கே வந்து வீட்லேருந்து கிளம்பி வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபேமிலிலாம் வந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வர சொல்லிட்டோம். ஸோ நைட் வந்து போய் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வந்து அங்க இருக்கிற மாரி நாங்க யோசிச்சோம். ஸோ பசங்கலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வீட்லேருந்தே கிளம்பி போனா தான் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு இயர்லி மார்னிங்கே வந்து 3:30 4:00 கரெக்ட்டா ட்ரெயின் இருக்கு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஆ பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்லாம் கொஞ்சம் 4:10 கிட்ட வந்தது. ஸோ ஏர்லி மார்னிங்கே ட்ரெயின் ஏறுனனால நல்லா ஃப்ரீயா இருந்தது. ஸோ அப்படியே பேசிட்டு, கதை அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ ஏர்லியா வந்து மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க ஊருக்கு கிளம்பும்போதும் அதே மாரி தான். ஏர்லி மார்னிங் கோயம்பேடு போயிட்டோம்னா, ஃப்ரீயா இருக்கும். அப்படியே போம்போது டிராவல் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். அதே ஃபீல் தான் இன்னைக்கும். ஸோ பட் பார்த்தீங்கன்னா, ட்ரெயினு. ஸோ எல்லாம் ஒண்ணா உட்காந்து கதை அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 31 மார்ச்சு. ஸோ இன்னைக்கு தான் நாங்க வந்து திருத்தணி போய் பாப்பாக்கு வந்து மொட்டை அடிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். ஸோ இயர்லி மார்னிங்னால மாமியார் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி அண்ட் வந்து தொட்டுக்க வந்து டால் மாரி பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ ஏன்னா வந்து இயர்லி மார்னிங்னால கடை வந்து நாங்க ட்ரெயின்ல வந்து எதுவும் வாங்க முடியாது. பிளஸ் வந்து கடையும் சில கடை ஓப்பன் ஆவாது. ஸோ அதனால வந்து நாங்க வீட்லேருந்து எடுத்துட்டு போயிட்டோம். ஸோ அப்படியே ஒரு 5:00லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். பசங்களுக்கு மட்டும். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 2 ஹவர்ஸ் டிராவல் பண்ணிட்டு வரது பார்த்தீங்கன்னா, ஆ திருத்தணி வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி ஆப்போசிட்லயே டீ குடிக்க போயிட்டோம். டீ குடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ புடிச்சுட்டோம். ஆட்டோ புடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து மலைக்கு மேலே வந்து விட்டுறாங்க கோயிலாண்ட. இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான மூமெண்ட். ஏன்னா, பெரிய பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க மொட்டை அடிக்கலான்னு பேச்சு எடுக்கும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, லாக்டவுன்ல இருந்தோம். ஸோ அப்படியே லாக்டவுன் தள்ளி போய் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து நாங்க மொட்டை அடிச்ச மாரி இருந்தது. ஸோ இவருக்கு இப்ப பேச்சு எடுக்கும்போது ஜன்னல்லருந்து அப்படியே தள்ளி போய் கரெக்ட்டா இன்னைக்கு தான் வந்து அது ஃபிக்ஸ் ஆனோனே, எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்தது. ஒரு பக்கம் வந்து ஐயோ! மொட்டை அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அதுவும் கொஞ்சம் ஒரு பக்கம் இருந்தது. ஸோ இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா, நான் திருத்தணி கோயில்ல வந்து பாப்பாக்கு வந்து மொட்டை அடிக்கணும்னு வேண்டிட்டு இருந்தேன். ஸோ போன டைம் கோயிலுக்கு வரும்போது கூட அதே டேட்ல வந்து மொட்டை அடிக்கணும்னு நெனச்சேன். பட் வந்து தள்ளி போச்சு. ஸோ தள்ளி போகுதுன்னா நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவ் வைபாவே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வெயிட் பண்ணேன். ஆனா நான் நெனச்சதோட வந்து பெட்டராவே நடந்தது. இங்க பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, பிளேடு டோக்கன் வந்து யாரோ வாங்குனாங்க. அது அந்த சார்ஜ் பண்ணாங்களான்னு தெரியல. பிளஸ் வந்து நம்ம மொட்டை அடிக்கிறவங்களுக்கு பார்த்து நம்ம வந்து குடுக்க வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டும் வந்து மொட்டை அடிச்சாங்க. கூட வந்து பாப்பாவும் வந்து மொட்டை அடிச்சுக்கினாங்க. ஸோ ஆக மொத்தத்தில வீட்ல வந்து 3 மொட்டை. நான் வந்து பூ முடி குடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து நம்ம வந்து வெளிய வந்து குளிப்பாட்டிட்டு, ஸோ குளிக்கிற இடம்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயப்பா இருக்கு. ஸோ கீழ கூட வந்து தண்ணி வருது. ஸோ நம்ம கீழ வந்து கூட குளிப்பாட்டிக்கலாம் குழந்தைங்கள. அதுக்கப்புறம் கீழ வந்துட்டோம். கீழ வந்துட்டு பாப்பாக்கு வந்து ட்ரெஸ் பண்றது, ஸோ அதுக்கப்புறம் சந்தன தடவுறதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். இந்த மண்டபத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, காது குத்துவாங்க. காது குத்துறவங்க வர்றது கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அதுக்குள்ள நெறைய ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாமா அத்தை வந்து சீர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கேப்சர் பண்ணிட்டு அந்த மூமெண்ட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காது குத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
பார்த்தீங்கன்னா, குட்டி பாப்பா வந்து ரொம்பவே அழுதான். ஸோ எனக்கே வந்து கண்லேருந்து தண்ணிலாம் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் வந்து நாங்க வந்து கூட இருக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த ஆன்டி. "நீங்க இருந்தா ரொம்ப அழுவான்னு, ஸோ நீங்க போயிடுங்க" அப்படின்ட்டு. இப்பயும் வந்து பாப்பாவுக்கு வந்து காதும் குத்திட்டோம். சமத்தாவே இருந்தாரு. காது குத்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு செகண்ட் தான் 1 நிமிஷம் தான் அழுதுருப்பான். அதுக்கப்புறம் வந்து நார்மலா ஆயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க நாத்தனார் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஸ்வீட் குடுத்தாங்க. ஸோ காது குத்திட்டோன்ட்டு. ஃபைனலா பாப்பாக்கு மொட்டை அடிச்சு காது குத்திட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சாமி பார்க்கறதுக்கு வந்து லைன்ல நிக்கிறோம். சரியான கூட்டம். இன்னைக்கு லீவு நாள் வேற. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, லைன் ரொம்பவே கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாவே இருந்தது. ஆனா 20, 25 நிமிஷம் கிட்ட லைன்ல நின்னுப்போம். அப்புறம் நிம்மதியா சாமி பொறுமையா பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வெளிய வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ராஜி விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.